கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிற சங்கீதம் 25. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தில் தாவீது ராஜா கர்த்தரிடத்துல, கர்த்தாவே நீர் தெரிந்து கொள்ளும் வழியை எனக்கு போதியும்னு கேட்குறாரு. தாவீது ராஜா மேலே ராஜா அபிஷேகம் இருந்தாலும் அவர் காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் சஞ்சரித்த நாட்கள் அதிகம். தன் எதிரிகளுக்கு பயந்து வேஷம் மாறி அவர் பட்ட பாடுகள் அதிகம். அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாத ஒரு கலக்கமான சூழ்நிலைகளை அவர் நிறைய நேரம் கடந்து போயிருந்தார். அவர் சொல்றாரு, கர்த்தாவே உம்முடைய வழியை எனக்கு போதியும். நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் அப்படின்ட்டு என்னை சுற்றி இருக்கிற எதிரிகள் எல்லாருக்கும் தெரியும்ப்பா. நான் எப்போ வெட்கப்பட்டு போவேன்னு அவங்க பார்த்துருக்காங்க. அவர்கள் முன்பாக நான் வெட்கப்பட்டு போகாதபடி உம்முடைய வழியை எனக்கு தெரிவியும். நான் உத்தமன், நான் எந்த பாவமும் செய்யாதவன் அப்படிங்கிறதுனால நான் ஒத்தாசையை கேட்டு நிற்கலப்பா. என் பாவங்களை நான் அறிந்திருக்கிறேன். நான் உம்முடைய இரக்கத்தை நம்பி உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறாரு. இன்னைக்கு நம்ம எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் நம்முடைய நீதியின் நிமித்தம் அல்ல, கர்த்தர் மகா இரக்கம் உள்ளவர். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவர் ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். நிச்சயமாய் நமக்கு ஒரு வழியை அவர் காண்பிப்பார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? வாங்க சேர்ந்து வாசிக்கலாம். நம் கர்த்தர் நமக்காக ஏதாகிலும் செய்வார். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழியை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அனாதி காலம் முதல் இருக்கிறதே. என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என் மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களையெல்லாம் மன்னித்தருளும். என் சத்துருக்களை பாரும். அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பி இருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். ஆமென்.